என்னோட நேம் விமலா. நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் 30 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸு, பேக் பெயின், ஷோல்டர் பெயின், நெக் பெயின் எல்லாம் இருந்தது. அதனால் நான் டாக்டர்கிட்ட நிறைய பேர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். அவங்க வந்து கழுத்தில் தேய்மானம், நீங்கள் நிறைய ஏஜ் ஆகிறதுனால இந்த மாதிரி பெயின் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா காவேரி ஹாஸ்பிட்டலில் மிஸ்டர் பாலமுரளி சாருன்றவர் இருக்காங்க, நீங்கள் அவங்கள போய் பாருங்கன்னு சொன்னாங்க. நான் சாரை வந்து பார்த்துட்டு ஸ்பைனலில் வந்து சர்ஜரி எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்துட்டு L4 L5 வந்து கொஞ்சம் டிஃப்ரென்சேஷன் இருக்குமா, தேய்மானமானதுனால நர்வஸ் வந்து அதில் ஜாம் ஆகிருக்கு. அதனால் நீங்கள் வந்து சர்ஜரி பண்ணுறது பெஸ்ட்டு, ஏன்னா லைஃப் லாங்கில் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் சார்கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி November 9th சர்ஜரி பண்ணேன். சர்ஜரி பண்ணிவிட்டு ஒரு 3 daysலேயே எனக்கு வந்து நல்லா க்யூர் தெரிஞ்சது. செகண்ட் டேவே எனக்கு எழுப்பி நடக்க வச்சாங்க. மிஸ்டர் பாலமுரளி சார் வந்து சர்ஜரி வந்து நல்லா கேர் பண்ணாங்க. ஹாஸ்பிட்டல்ஸில் டாக்டர்ஸ்லேருந்து பேஷண்ட், நர்சஸ்ஸு எல்லாருமே ரொம்ப நல்லா கேர் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஹோம் ஃபீலிங்கில் தான் இருந்தது எனக்கு அந்த சர்ஜரி பண்ணி முடிகிற வரைக்கும். அதுக்கப்புறம் சார் வந்து 3rd டேவே வந்து நீங்கள் ஆல்ரைட் நல்லா இருக்கீங்கம்மா, நீங்கள் எழுந்து நடங்கன்னு சொல்லிட்டு ஃபிசியோதெரப்பி எல்லாம் வச்சு ஹாஸ்பிட்டலில் வந்து வாக் பண்ண வச்சாங்க. வாக் பண்ணிவிட்டு எந்த ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் வந்து நல்லா நடக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து 13th அன்றைக்கி டிஸ்சார்ஜ் ஆகிட்டேன். டிஸ்சார்ஜ் ஆகி போன பின்னாடி திருப்பி ரிவ்யூக்கு வந்தேன். சார் சொன்னாங்க, ரொம்ப நல்லா உங்களோட சர்ஜரி இதாக இருக்குமா, நீங்கள் எதுவுமே பயப்பட வேண்டாம்னு சொன்னாங்க. எனக்கும் நான் சர்ஜரி பண்ண ஃபீலே இப்போ இல்லை. எனக்கு நியர் 5 months ஆகுது. நான் நல்லா 2 wheelers ஓட்டுறேன், வாக் பண்ணுறேன், வீட்டில் எல்லா ஒர்க்கும் பண்ணுறேன். டிபார்ட்மெண்ட்லேயும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நல்லா ஒர்க் பண்ணிவிட்டு நல்லா இருக்கேன். எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. உண்மையாலுமே நான் இவ்வளோ தூரம் எனக்கு கேர் பண்ணி நான் க்யூர் ஆகும்னான்னு தெரில. இன்றைக்கி வந்து மிராக்கிளாக தான் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு சார் பண்ண சர்ஜரி. எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லை. நல்லா ஆல்ரைட் நல்லா இருக்கேங்க. தேங்க்யூ.